வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சில்வரோடைய டாலர் சார்ட் பார்க்க போறோம். இது வந்து சில்வரோடைய டாலர் சார்ட் 1 hour டைம் ஃப்ரேம்ல இருக்கு. இப்போ 1 hour டைம் ஃப்ரேம்ல வச்சுட்டு என்னன்றதை நான் சொல்றேன் என்னுடைய அனாலிசிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 1 hourல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் மாதிரி வந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கீழே இருந்து மார்க்கெட் வந்து ரேலி மேல நடந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஷோல்டர் நான் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஷோல்டர் அங்க இருந்து ஒரு இறக்கம் வந்திருக்கு. வந்து ஒரு நெக் லைன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஏற்றத்துக்கு அப்புறமா ஒரு இறக்கம் வந்ததுன்னா அது வந்து லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் இறக்கம் வந்து நெக் லைன். மறுபடியும் அந்த நெக் லைன்ல இருந்து ஒரு பெரிய ரேலி வருது. அது வந்து இந்த லெஃப்ட் ஷோல்டருக்கு மேல போய் முடியுதுன்னா அது வந்து ஹெட்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த ஒரு பாதி நம்ம உடம்புல வந்து ஒரு பாதி உடம்பு வந்த மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கணும். லெஃப்ட் ஷோல்டர் வந்துடுச்சு, நெக் லைன் வந்துடுச்சு, லெஃப்ட்ல வரக்கூடிய நெக் லைன் வந்துடுச்சு, ஹெட் வந்துடுச்சு. அப்புறம் இப்ப ஹெட்ல இருந்து கீழே வந்து இறங்கணும். இப்போ சில்வர் வந்து டாலர் சார்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது கரெக்டா 62.05. இதுதான் வந்து இப்போ 62.06 இங்கதான் இருக்கு. இப்போ இது வந்து 1 hour சார்ட். நான் என்ன சொல்றேன்னா இப்போ உடனே இறங்கணும்னு இல்லை. இந்த பேட்டர்ன் வந்து மெதுவா அப்படியே கீழே இறங்கி வந்து நெக்லைன் வரைக்கும் வரணும். அது இன்னைக்கு வரலாம், இல்ல நாளைக்கு வரலாம், இல்ல 2 நாள் கழிச்சு கூட வரலாம். பட் இது ஹெட். இந்த பேட்டர்ன் இறங்கி வந்து இந்த நெக்லைன் வரைக்கும் கீழே வரணும். அந்த நெக்லைன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா $60 கிட்ட இருக்கு. அதுதான் போட்டிருக்கேன். நவ் சில்வர் டாலர் சார்ட் ட்ரேடிங் $62.05. It has to come down to $60 to form neckline. அதாவது $62 இருக்கு. இப்போ இது கீழே இறங்கி வரணும். $60 வரைக்கும் கீழே இறங்கி வரணும். எதுக்காக அப்படின்னா இந்த நெக்லைன் ஃபார்ம் பண்றதுக்கு இறங்கி வந்தாதான் நெக்லைன் வரும். நெக்லைன் வந்துட்ட பிறகு then from $60 it has to go up $61.5 to form right shoulder. இங்க வந்துடுச்சு அப்படின்னா முதல்ல இங்க வரணும். அப்புறம் இங்க இருந்து ரைட் ஷோல்டர் வரதுக்காக வந்து திருப்பி மேல போகணும். எவ்வளவு வரைக்கும் போகணும்னா $61.5 வரைக்கும் போகணும் டு ஃபார்ம் ரைட் ஷோல்டர். ஃப்ரம் அகெயின் $61.5 சில்வர் வில் ஃபால் பிக். டார்கெட் இஸ் $57.5. இது வந்து என்னுடைய வியூன்னு போட்டிருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கங்கன்னு போட்டிருக்கேன். அதாவது எப்படின்னா இப்போ இங்க முதல்ல வந்து நெக்லைன் வந்து $60 வரைக்கும் வரணும். வந்துடுச்சு அப்படின்னா இங்க இருந்து $61 திருப்பி ஒரு ரேலி கொடுப்பான். எல்லாரையும் ட்ராப் பண்றதுக்கு மேல கூட்டு போவான். அந்த லெஃப்ட் ஷோல்டரும் ரைட் ஷோல்டரும் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க இருந்து இறக்கம் ஆரம்பிக்கும். இந்த இறக்கம் வந்து எது வரைக்கும் வரும்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து ரேலி வந்துச்சு $57.5 இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கீழே இருந்து வந்து ஒரு ஏற்றம் அந்த $57.5 வரைக்கும் போயிட்டு முடியும்ன்றது தான் வந்து என்னுடைய அனாலிசிஸ். சில்வர்ல ஃபர்ஸ்ட் வந்து $60, அப்புறம் 60ல இருந்து $61.5, அப்புறம் $61.5 இருந்து $57.5. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய வந்து வியூஸ் வர வீடியோஸ் நீங்க நிறைய கமெண்ட்ஸ், லைக், ஷேர்ஸ் எல்லாம் பண்ண நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். டெய்லி எனக்கும் வந்து ஒரு 2 ல இருந்து 3 வீடியோ போடணுன்றது எனக்கும் ஆசை தான். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டஃப் நிறைய நான் வச்சிருக்கேன். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் சரி, அஸ்ட்ராலஜியும் நான் நல்லா வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஸ்டாக்ஸை வந்து 75% டெக்னிக்கல்ஸ் பிளஸ் 25% அஸ்ட்ராலஜி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த சில்வர் கூட வந்து இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அஸ்ட்ராலஜி படி. ஸோ அதனால ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். நான் வந்து டெக்னிக்கல் பிளஸ் ஆஸ்ட்ரோ, டெக்னிக்கல் 75%, ஆஸ்ட்ரோ 25%. ஸோ என்னுடைய வீடியோஸை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.